வைரஸ் நோய்க்கு மூலிகை தேநீர். தேவையான பொருட்கள்: கோஷ்டம் 20 கிராம், சுக்கு 20 கிராம், மிளகு 20 கிராம், திப்பிலி 20 கிராம், கடுக்காய் 2, மஞ்சள் பொடி சிறிதளவு, ஏலக்காய் 4, சித்தரத்தை 20 கிராம், அதிமதுரம் 20 கிராம், கிராம்பு 20 கிராம், ஓமம் 20 கிராம். தண்ணீர் 500 மில்லிலிட்டர். செய்முறை: முதலில் கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களை சரியான அளவில் எடுத்துக்கொள்ளவும். பிறகு மஞ்சள் பொடி மற்றும் தண்ணீர் தவிர மீதமுள்ள பொருட்களை சிறிது வறுத்துக் கொள்ளவும். வறுத்த பொருட்களை இடித்து பொடியாக்கிக் கொள்ளவும். மேலும் இதனுடன் சிறிதளவு மஞ்சள் பொடி சேர்த்துக் கொண்டு ஒரு கண்ணாடி புட்டியில் சேகரித்துக் கொள்ளவும். பிறகு 500 மில்லிலிட்டர் தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு மிதமான சூட்டில் சூடுபடுத்தவும். மேலும் இந்த நீருடன் ஒரு தேக்கரண்டி அரைத்த பொடியை சேர்த்துக் கொள்ளவும். மேலும் தண்ணீர் 200 மில்லிலிட்டர் வரும் வரை கொதிக்க விடவும். பிறகு இதனை வடிகட்டி வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளவும். இத்துடன் தேவை என்றால் தேன் அல்லது வெல்லம் கலந்து சாப்பிடலாம். இப்போது மூலிகை தேநீர் தயார் ஆகிவிடும். இதனை தொடர்ந்து 3 வேளைகள் குடித்து வந்தால் எவ்வளவு பெரிய வைரஸ் தொற்று நோய் முற்றிலும் குணமாகும். சித்தர்கள் நம்மை வழி நடத்தட்டும். உடல் ஆரோக்கியம் குறித்த இத்தகைய அரிய தகவல்களை தாங்கள் தெரிந்து கொள்வதுடன் மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்திட இதனை அதிகம் பகிரவும். இயற்கை உணவு மருத்துவ ஆலோசகர், பாரம்பரிய சிகிச்சை சித்தவைத்தியர் சுரேஷ்.